Taste the Daily. ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் அரசு தற்போது பெரும்பாலான மகளிருக்கு உரிமை தொகை வழங்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த உண்மை நிலை தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட பெண்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மக்கள் அனைவருக்கும் இந்த இலவசமாட்டு 1000 ரூபாய் தொகை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல பாதிக்கு பாதி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மக்கள் ஏமாந்துருக்காங்க. அதுவும் பாதிக்கு பாதி இவங்க சொன்னது போல உண்மையா இந்த இது எதுவுமே வாங்க தகுதி உள்ளவங்களுக்கே கொடுத்துருக்காங்க, இருக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இந்த ஆட்சியை கண்டிப்பா விரட்டி அடிக்கணும். இப்ப கூட கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி மகளிரை அவ்வளவு பேரையும் கவர்ந்து ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டிதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இனியும் ஏமாத்துனாங்கன்னு சொன்னா இந்த பாவமே இவங்களை பிடிச்சி இவங்களை தமிழ்நாட்டை விட்டே இல்லாம ஆக்கிறோம். இதுதான் உண்மை. 4 வருஷம் ஆட்சி முடிய போற நேரத்துல எப்படி தருத்தாங்கன்னா எப்படி தருவாங்க? அப்படி தரக்கூடிய வந்து அதுக்கு முந்தைய தந்திருப்பாங்களே. இது ஓட்டுக்காக வேண்டி இந்த மாதிரி இது பண்றாங்க. சொற்பவருக்கு தான் கொடுத்துருக்கு. எங்க பக்கத்துல எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கல. நிறைய பேருக்கு கிடைக்கல. அது ரொம்ப பாவப்பட்டாங்க. அது தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க கூட நிறைய பேர் கிடைக்கல. போய் எவ்வளவு 120 வாக்குகள்னு சொன்னாங்க, அதை எதுவுமே சரியா நிறைவேற்றல.